நல்லாட்சி செய்தும் நாம் கடந்த தேர்தலில் வீழ்த்தப்பட்டோம். நமக்குள் இருந்த துரோகமும் எதிரிகளின் பொய் பிரச்சாரமும் நம்மை திட்டங்களால் மண் நாசமாகவே அஞ்சினோம். டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து நாசக்கார திட்டங்களை நசுக்கி காட்டினார். நீட் தேர்வை வைத்து அரசியல் செய்யாமல் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக மகளிர் அணியினுடைய இணை செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சேர்ந்த பொறுப்பாளர்கள், இலக்கியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் சார்பு அணியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த கூட்டம் சிறப்பாக அமைவதற்கு இந்த கூட்டம் எப்பொழுது அறிவித்தோமோ சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சேகர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பி.எச். பாண்டியன் அவர்கள் கவனத்திலே கொடுத்த காரணத்தினால் இன்று அம்மா அவர்கள் நம்மிடத்தில் இல்லை, அது மேல் வழக்கு போட்டார்கள் என்று சொன்னேன். அதற்கு பதில் சொல்லுகின்ற வகையில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு ஸ்கை பவர் இருந்தது, அதாவது வானளாவிய அதிகாரம் இருந்தது, எங்களுக்கு அதனால் நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை என்று சொன்னார். ஸ்கை பவர் ஆகட்டும் எந்த பவர் ஆகட்டும் பீப்புள் பவர் இல்லை என்றால் வெறும் ஜீரோ தான் என்பதை மனோஜ் பாண்டியன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல என்னை பார்த்து பவர் புரோக்கர் என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் மின்சாரத்துறையிலே அண்ணனுடைய ஆலோசனை அடிப்படையில் ஒரு சிறிய தவறு நடக்காமல் மின்சார வெட்டி இல்லாமல் மிகை மாநிலமாக நாங்கள் வைத்திருந்தோம். சவாலாக இப்படி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு விடியா திமுக அரசு எப்பொழுது போகும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரல் தமிழகத்தில் எப்பொழுது திமுக போகும் என்ற குரல் ஒலித்துக் திமுக ஒரு அவல ஆட்சி ஈட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற மக்கள் ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு தாலிக்கு தங்கம் அம்மா 7 எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைந்த பொழுது உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டுவதற்காக தொலைநோக்கு சிந்தனையோடு தாலிக்கு தங்கம் அதை போட்டு உருவாக்குனாங்க. அதையும் அம்மாவுடைய அரசு கொடுத்தது. ஒரு பவுன் தங்கம் 38,000 ரூபாய்க்கு விற்கிது. அதையும் கொண்டு ஏழை மக்களுக்காக கொண்டு வந்து திட்டம். திருமண உதவி திட்டம் 27,50,000 அதையும் நிறுத்திட்டாங்க. அதோட அம்மா இருசக்கர வாகனம் மாறி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. என்னென்னலாம் ஏழைகளுக்காக ஏழை மக்கள் நன்மை பெறுவதற்காக திட்டங்களை கொண்டு வந்தோமோ அத்தனை திட்டத்தையும் இன்றைக்கு கைவிட்ட அரசாங்கம் தான் விடியா அரசாங்கம். அதோடு அரசு ஊழியர்கள் அவரை எண்ணிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா ஸ்டாலின் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர்களுக்கு கை வச்சிட்டார். பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று நிதியமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார். அவர்களும் ஏமாற்றம் பெற்றிருக்கிறார். அதோடு மத்திய அரசு அகவலைப்படி எப்பொழுதெல்லாம் உயர்த்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மாநிலத்தில் அரசு ஊழியருக்கு அகவலைப்படி ஏற்ற வேண்டும், உயர்த்த வேண்டும். அது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்திருந்தோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த அகவலைப்படி கூட அரசு ஊழியருக்கு முழுமையாக வழங்கல. இப்பொழுது கூட மத்திய அரசாங்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதையும் இன்னும் வழங்காம இருக்கிறாங்க. அந்த படித்தவர்களுக்கும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் அந்த விடியா திமுக ஆட்சி. அதோட இந்தி திருப்பி பற்றி பேசிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இருமொழி கொள்கை தான் நாம் கடைபிடித்திருக்கின்றோம். ஆங்கிலம் தமிழ் அது உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் திமுக அப்பப்போ இரட்டை வேடம் போடுறாங்க. இப்பொழுது யாரோட கூட்டணி இருக்காங்க? காங்கிரஸோட கூட்டணி இருக்காங்க. எப்பொழுது இந்தி எதிர்ப்பு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி, அப்பொழுதுதான் தமிழகத்திலே இந்தி தீர்ப்புக்கு உட்பட்டது. அப்பொழுதுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வலுத்தது. யார் இந்த இந்திய அரக்கன் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார்களோ அவரோடு இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கின்ற நீங்கள் இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அதோட
வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதோடு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம சொல்லல, முன்னாள் இருக்கின்ற தேர்தல் கமிஷனுடைய முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் சொல்லியிருக்கார், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024 தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு என்று அவர் தெரிவித்த கருத்து. ஆக 2024 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் இருக்க 39 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியில உண்டு. ஆக 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதோடு இன்றைய தினம் பொதுக்குழு மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு மூலமாக நீக்கப்பட்டவர்கள் பத்திரிகை ஊடகத்திலே பேசியிருக்கிறார். இணைவோம் இணைவோம் என்று இணைப்புக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு ஒரு மனதாக அவரையெல்லாம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவர் வைக்கின்ற பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். ஆகவே பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியான முடிவு. அது பத்திரிகையாளர் ஊடகம் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திரித்து போட வேண்டும். ஏனென்று சொன்னால் வேண்டுமென்றே விவாதம் மேட வைக்கிறது, 4 பேர்த்த பேச விடுறது, அதிமுக ஒற்றுமை இணையுமா? நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டாம், ஊடகம் கவலைப்பட வேண்டாம், பத்திரிகை கவலைப்பட வேண்டாம். 100% பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியான முடிவு. அதே போல அதிமுக பிரிஞ்சு இருக்குது, உடைஞ்சு இருக்குது, அதையெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இங்க வந்திருக்கிற 1,30,000 பேர் நாமக்கல் மாவட்ட தலைநகரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொன்விழா நிறைவு